ஆமென். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே இந்த 3வது மாதத்தின் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் 2 மாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் நல்லவராக இருந்தார், போதுமானவராக இருந்தார். எல்லா ஆபத்துக்கும் நம்மை விலக்கினார். அவருக்கே எல்லா கன மகிமை நான் செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். என்னோடு சேர்ந்து சங்கீதங்களின் புத்தகம் 138ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். சற்று வேகமாக திருப்புங்க. சங்கீதங்களின் புத்தகம் 138, அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென். சத்தமோர் அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் நம்முடைய சபைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. இந்த சங்கீதம் 138 8வது வசனத்துடைய முதல் பகுதி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் போன மாதத்தினுடைய அந்த ஆரம்பத்திலிருந்தே என்னோடு அதிகமாய் பேச ஆரம்பித்தார். இந்த வார்த்தை என்கிட்ட பேசினது அப்படின்றத விட இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்னை துரத்தினார். இந்த வார்த்தை என்னை துரத்தி கொண்டே இருந்தது. எங்க போனாலும் கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு என்னோடு பேச ஆரம்பித்தார். எங்க பார்த்தாலும் இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார். நான் புரிந்து கொண்ட, ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்கான வாக்கு தத்துவமா நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி நான் இதை ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொண்டேன். ஆமென். அந்த வார்த்தை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கான எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. விசேஷமா இந்த வாக்குத்தத்தத்துல ஒரு 3 பகுதியை நான் பிரித்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவதாக என்னன்னா, நீங்க பாருங்க, கர்த்தர் அப்படின்னு சொல்லி அங்கே வருகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது இதை யாருடைய, அதாவது என்ன சொல்றதுன்னா, அந்த நாமத்துல இதை எழுதுகிறார் அப்படின்னா, கர்த்தர் என்கிற நாமத்துல இந்த வாக்குத்தத்தத்தை எழுதுகிறார். தானியேல் 6:1 எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க தரியு ராஜாவை பற்றி வேதம் சொல்லுகிறது. தரியு ராஜா என்ன பண்றாருன்னா, அதாவது ஒரு சட்டத்தை போடுறார். ராஜாவை தவிர வேற, அதாவது ஒரு 30 நாட்களுக்கு ராஜாவை தவிர வேற யாரை என்ன பண்ணக்கூடாதுன்னா, வேற எந்த தெய்வங்களையும் வணங்கக்கூடாது, வேற யாரையும் நோக்கி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திட்டத்தை போடுறாரு. பாருங்களேன். இது பிளான் பண்ணி தாவீதை மாட்டி உடனே, மன்னிக்கணும், தானியேலை மாட்டி உடனே அவங்க போட்ட பிளான். பாருங்க, இந்த சூழ்நிலையில தானியேல் என்ன பண்றாருன்னா, தான் முன்பு செய்து வந்தபடியே, அதாவது அவருடைய மேல வீட்டு அறையில போய் பலகணிகள் எல்லாம் திறந்திருக்கிற அந்த சூழ்நிலையில அவர் என்ன பண்றாருன்னா, எருசலேமை நோக்கி அவர் முன்பு செய்து வந்தபடியே ஜெபம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த விஷயம் எதிரிகள் கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்கன்னா, ராஜா கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே தானியேல் என்ன பண்றாருன்னா, தரியு ராஜா கொண்டு போய் சிங்கங்களின் கெபியில போடுறாரு. பாருங்க, இதை போடுறதுக்கு முன்னாடி அந்த ராஜா சொல்லுகிற காரியம் என்னன்னா, சட்டத்திட்டத்தை போடும் பொழுதே அவர் என்ன பண்றாருன்னா, 30 நாள் வரைக்கும் யாரு எந்த ஒரு தெய்வங்களையும் வணங்கிடக்கூடாது, யாரும் யாருக்கிட்டையும் உதவி கேட்க கூடாது, ராஜாவை தவிர ஒருவரிடத்திலும் என்ன பண்ணக்கூடாதுன்னா போய் கேட்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுறாங்க. அப்படி போடப்பட்ட சட்டம் மீறுகிற பொழுது என்ன நடக்குன்னா, அவர்கள் சிங்க கெபியில போடப்படுவார்கள்னு சொல்லி ஒரு சட்டத்தை ராஜாவின் பெயரில் எழுதி ஒரு முத்திரை போடுறாங்க. பாருங்க, முத்திரை போடப்பட்டு இப்ப தானியேல் மாட்டிக்கிறார். ராஜாவுக்கு ரொம்ப பிரியமானவன் யாருன்னா இந்த தானியேல். ராஜாவுக்கு ரொம்ப நேசத்துக்குரியவன் யாருன்னா இந்த தானியேல். தானியேல் மாட்டுந்து ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருங்க, ஆனாலும் அந்த சட்டத்தை என்ன பண்ணி ஆகணும்னா நிறைவேற்றியே ஆகணும். ராஜாவே நினைச்சாலும் அதை தவிர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, ராஜாவின் பெயரால ஒரு சட்டம் இயற்றப்படுமானால் அது கட்டாயம் ராஜாவே நினைச்சாலும் என்ன பண்ண முடியாதுன்னா
மாற்ற முடியாது, நிறைவேற்றியே ஆக வேண்டும். ஆமென். நீங்க எஸ்தரின் புத்தகத்தை எடுப்பீர்களானால் அங்க எஸ்தர், அதாவது அந்த உங்களுக்கு தெரிய சில காரியங்கள் நான் சொல்றேன் பாருங்க, அப்படியே வேகமா கவனிங்க. மொர்தெகாய்க்கு விரோதமா ஆமான் எழும்புறான். ஆமான் எழும்பி என்ன பண்றானா, ராஜா கிட்ட போய் சொல்றான், ராஜாவே நம்ம தேசத்துல ஒரு விதமான கூட்டம் பரவி இருக்கிறாங்க, அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப விகற்பமா இருக்கு, அதனால ராஜா கேட்கிற என்ன பண்ணலாமா அந்த ஜனங்களை. அவன் சொல்றான், அந்த ஜனங்களை நம்ம அழித்து போடுவது நமக்கு நல்லது, நம்முடைய ராஜ்யத்துக்கு நல்லது அப்படின்னு ராஜா ஒரு பெரிய சட்டத்தை எழுதுறான் பாருங்க. சட்டத்தை எழுதி அவன் முத்திரை போட்டு சகல தேசத்திலும், அவன் ஆளுகை செய்கிற எல்லா தேசத்திலும் அந்த சட்ட திட்டத்தை அனுப்பி வைக்கிறான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்போ எஸ்தர் ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சு ராஜா கிட்ட போய் இந்த காரியத்தெல்லாம் சொன்ன உடனே ராஜா ஒரு காரியத்தை சொல்றான். என்னன்னா, எஸ்தர் ராணி, அதாவது ஒரு சட்டத்தை என்னுடைய நாமத்தினால போடப்பட்டதுன்னா அதை நானே நினைச்சால என்ன பண்ண முடியாதுன்னா மாற்ற முடியாது, அது நிச்சயமாய் நிறைவேறியே என்ன ஆகணும்னா தீர வேண்டும் அப்படின்னு அங்க ராஜா சொல்றான் பாருங்க. இப்போ ராணி எவ்வளவு நெருக்கமா போய் நிக்கிறாங்க, அப்பவும் என்ன பண்ண முடியலன்னா அந்த சட்டத்தை மாற்ற முடியல. மாற்று ஒரு சட்டத்தை என்ன பண்றான்னா ராஜா எழுதுகிறத பார்க்க முடியும். அப்ப நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரணமான ராஜாவின் பெயரால ஒரு சட்டம் போடப்படுகிறது, ஒரு ஒரு கட்டளை போடப்படுகிறதுனா அதை எவராலும் ராஜாவே நினைச்சாலும் மாற்ற முடியாம அது நடக்குமானால், இந்த வாக்குத்தத்தமானது ஏதோ ஒரு ராஜாவின் பெயரால கொடுக்கப்படல, ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதியின் பெயரால கொடுக்கப்படல. இது யார் பெயரால உங்களுக்கு வருகிறது தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்துல உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால் நான் சொல்லுவேன், உலகத்தில் இருக்கிற ராஜா சொன்னாலே நடக்கணும். நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று. ஆமென், அல்லேலூயா. இது யார் நாமத்துல தெரியுமா வருது? இது கர்த்தருடைய நாமத்துல உங்களுக்கு நேராய் வருகிறது. அதனால நான் சொல்லுவேன், இது நிச்சயம் நடந்து தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு இடத்துல ஒரு வசனத்தை வாசிக்க முடியும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கான நினைவுகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளேன்னு சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? எதிரிகள் நினைத்திருக்கிற தீமையானது அல்ல, கர்த்தர் நினைத்திருக்கிற நன்மையான காரியங்கள் நடக்கும்ன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவதாக இந்த வாக்குத்தத்தத்துல கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் என்னன்னா, இது கர்த்தருடைய நாமத்துல உங்களுக்கு வருகிறது, அதனால கட்டாயம் அவர் உங்களுக்கானதை செய்து முடிக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது அந்த வசனத்தை பாருங்க, கர்த்தர் எனக்காக செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி அங்க வருகிறது. தாவீது எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, எனக்காக செய்வேன்றார். என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. இந்த மாசம் உங்களுக்காக அவர் செய்ய போறார். இத்தனை மாதங்கள் ஒருவேளை ஊழியக்காரன் ஜெபித்ததுனால அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதங்கள் நடந்திருக்கலாம். ஒருவேளை நான் என்ன சொல்றேன், உங்க பெற்றோர் உங்களுக்காக ஜெபித்ததுனால சில காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பர்டிகுலரா சொல்றாரு, உங்களுக்காக நான் செய்ய போகிறேன், உனக்காக. சிங்குலர்ல கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், உனக்காக நான் செய்ய போகிறேன், உனக்காக நான் செய்ய போகிறேன். தாவீது சொல்றாரு, அதாவது என் தகப்பனுடைய அந்த நன்மையினால இல்ல, அல்லது ஏதோ நான் நிறைய இது அப்படியெல்லாம் இல்லை. தாவீது தெளிவா சொல்ற, எனக்காக அவர் செய்ய போகிறார். ஆமென், உங்களுக்காக அவர் செய்ய போறாருங்க. அல்லேலூயா, சத்தமா சொல் அல்லேலூயா. உங்களுக்காக அவர் செய்ய போகிறார். மூன்றாவது பகுதி இந்த வாக்குத்தத்தத்துல யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்னதுங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில நேரங்கள் நம்ம யோசிப்போம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போதா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற போதா நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் பாருங்க. இதெல்லாம் வாய்ப்பே இல்லை நம்ம நினைப்போம் பாருங்க, அதெல்லாம் நிறைவேற்ற போகிறார். ஆமென். யாவையும் அப்படின்னும் பொழுது அங்க ஒரு கம்ப்ளீட் அப்படின்ற ஒரு ஆங்கில பதம் கொடுக்கப்பட்டிருக்கு. கம்ப்ளீட், உங்களுக்காக சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில அறகுறையா இருக்குல்ல, நம்முடைய தேவன் யாருன்னா எல்லாவற்றையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற கர்த்தர். ஆமென், அல்லேலூயா.
நம்முடைய தேவன் யாருன்னா அறகுறையா விட்டுட்டு போறவர் அல்ல. அவர் யாருன்னா எல்லாத்தையும் முழுமையாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு காரியத்தை அவர் எடுத்தார்னா அதில் நிறைவை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில குறைபாடுகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் இந்த மாதம் நான் சொல்றேன், அது இயேசுவின் நாமத்துல வர்றதுனால நிறைவேறி தீரும். உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. விசுவாசமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். திரும்ப சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த யாவையும் என்ற இடத்துல நீங்க என்ன வேணா போட்டுக்கொள்ளுங்க. பாஸ்டர், எங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு, அந்த கடன் பிரச்சனை யாவையும் உங்களுக்காக அவர் செட்டில் பண்ண போறார். அல்லேலூயா. அங்க வியாதியின் போட்டுக்கொள்ளுங்க, உங்களுக்காக வியாதி யாவையும் உங்களுக்காக அவர் குணப்படுத்த போகிறார். ஆமென். இது கர்த்தருடைய நாமத்தினால வருகிறதுனால நான் சொல்றேன், 100% உங்க வாழ்க்கையில இது நிறைவேறியே ஆகும். ஆமென். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை யார் எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னா தாவீது ராஜா எழுதுறார். ஆமென். அவர் தான் சொல்றாரு, எனக்காக என் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு. ஆமென். அவர் சொன்னபடியே ஆண்டவர் அவர் வாழ்க்கையில செய்தாரா நீங்க பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில செய்திருக்கிறார். நான் ஒரு 3 காரியங்களை கொஞ்சம் வேகமா ஒரு 5 நிமிஷத்துல சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1 13 வரைக்கும். வேண்டாம், நீங்க நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க, ஆனால் எடுக்க வேண்டாம், படிக்க வேண்டாம், டைம் இல்லாதனால அப்படியே முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1 13 வரைக்கும் வாசிங்கன்னா ஆண்டவர் அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட பேசுற என்னன்னா, சாமுவேலே, நீ எந்த மட்டும் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருப்ப, நீ வா, எழுந்து வா, நீ எழுந்து தைல குப்பிய அபிஷேக தைலத்தால நீ நிரப்பி கொண்டு வா, நான் உன்னை பெத்லகேமுக்கு அனுப்ப போகிறேன். ஏன்னா அங்க ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்தெடுத்தேன், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்தெடுத்திருக்கிறேன், நீ புறப்பட்டு போய் அவன் அபிஷேகம் பண்ணுன்னு கர்த்தர் அங்க சொல்றாரு பாருங்க. உடனே இவர் புறப்பட்டு ஈசாயின் குடும்பத்தை சந்திக்கிறார். சந்தித்து ஈசாய் கிட்ட கேட்கிற, உன் பிள்ளைகளை கொண்டு வாப்பா, நான் அவங்கள பார்க்கணும், அவங்களை அபிஷேகம் பண்ணணும்னு. அவங்க ஒவ்வொரு பிள்ளையா அவன் கொண்டு வரான். ஆண்டவர் சொல்றாரு, இவன் இல்ல, நீ முகத்தை பார்க்கிற, நீ சரீர வளர்ச்சியை பார்க்கிற, நான் மனிதன் பார்க்கிற வண்ணமாய் பார்ப்பது இல்ல அப்படின்னு சொல்லி கடைசியா தாவீது நிற்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இவன் சின்ன பையனாச்சே, இவன் சரீரத்துல ஒரு பெரிய பலசாலி இல்லையே, அப்படியெல்லாம் நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் முகத்தை பார்க்கிற வண்ணமாய் நான் பாரேன், நான் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி அவனை எழுந்து அபிஷேகம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. சொன்ன உடனே சாமுவேல் அவனை முதல் முறையாக தாவீது அபிஷேகம் பண்ணி, ஒரு நாள் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாறுவாய்னு அவன் மேல ஒரு அபிஷேக தைலத்தை ஊத்துறார். நாட்கள் போகிறது, நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வந்தது, அருமையானவர்களே, ஆண்டவர் அவனுக்கு சொன்னபடியே அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆமென். முதலாவதாக நீங்க 1 நாளாக 21:18 28 வரைக்கும் வாசிங்கன்னா அங்க மன்னிக்கணும், 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 2:4 எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க யூதாவுக்கு அங்க முதல்ல அவனை ராஜாவாக ஏற்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவனை என்ன பண்றாங்கன்னா ராஜாவாக மாற்றுகிறத நீங்க பார்க்க முடியும். ஆண்டவர் தாவீதின் வாழ்க்கையில சொன்னதை அவர் நிறைவேற்றி முடித்தார். ஆமென். தாவீதுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார்னா உங்களுக்கு சொன்னதையும் அவர் நிறைவேற்றுவார். ஆமென். பாஸ்டர், இத்தனை மாதங்கள் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் வந்திருக்கிறது, ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறின மாதிரியே தெரியலையேன்னு சொல்லி நீங்க ஒருவேளை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், துக்கித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இது வரைக்கும் பெண்டிங்கான காரியங்களை எல்லாம் கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்காக நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். நான் நிறைவேற்ற போறேன் அப்படின்னு சொல்லல, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் செய்து முடிப்பேன் அப்படின்றார். ஆமென். ஒரு கம்ப்ளீட்டை கொண்டு வந்துருவேன், கம்ப்ளீட் முடியும் அப்படின்றார். ஆமென்.
சில நேரங்களில் சில என்ஜினியர்ஸ் கிட்டலாம் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஏங்க இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா அவங்க சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட போட்டு அந்த கேல்குலேஷன்லாம் பண்ணி இவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டேட்டில் முடிப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா முடிக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இழுத்து இழுத்து நாட்கள் போகும் பாருங்க. மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா சொன்னதை செய்து முடிக்கிறவர்கள் அல்ல, ஆனால் நம்முடைய தேவன் யாருன்னா சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறவர். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. ரெண்டாவது, தாவீதின் வாழ்க்கையில அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசைன்னா, ஆண்டவரே உங்களுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ஒரு ஆசை. ஆமென். ஆலயத்தை கட்டணும்னு ஒரு ஆசை பாருங்க. உடனே தீர்க்கதரிசியை கூப்பிடுறாரு தாவீது. கூப்பிட்டு, நான் என் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும். என் வீடை பாருங்க சூப்பரா நான் பல விதமான மரங்களால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா என் வீடை சூப்பரா நான் கட்டி வச்சிருக்கிறேன். நான் மெத்தையில படுத்திருக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா நான் என் வாழ்க்கையை நான் நடத்திட்டு இருக்கிறேன். ஆனா என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் நடுவே இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா ரொம்ப ஃபீல் பண்ணி தீர்க்கதரிசி கூப்பிட்டு நான் ஆலயத்தை கட்டணுன்னே தீர்க்கதரிசி சொல்றாரு, சரிங்க உங்க இருதயத்துல ஏற்ற மாதிரிலாம் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு வரார். சொல்லிட்டு நைட்டு தூங்கும் பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசி எழுப்பி சொல்றாரு, என் தாவீதுக்கு நான் சொன்னதை நான் என்ன பண்ணுவேன்னா நிறைவேற்றுவேன்றார். ஆமென். ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, தாவீது இதை செய்ய போறதில்ல, தாவீதுடைய குமாரன் சாலமோன் என்ன பண்ணுவானா இதை கட்டி முடிப்பான். ஆண்டவர் எப்படி தாவீதுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அவனுக்கு வாக்கினால் சொன்னதை கரங்களினால் அவனுக்கு நிறைவேற்றினதை நீங்க பார்க்க முடியும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு அது பயங்கரமா பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. தேவ மகிமை அந்த ஆலயத்துல இறங்கி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆசாரியர்களால் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு அந்த மகிமை ஆலயத்தை பயங்கரமா நிரப்பினது என்று நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னதை வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினது போல உங்களுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார், கரத்தினால் நிறைவேற்ற போகிறார். ஆமென், அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 11:32, அதுக்கப்புறம் சங்கீதம் 132:17 நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு ப்ராமிஸை தாவீதுக்காக கர்த்தர் கொடுக்கிறார். என்னன்னா, தாவீது நிமித்தமா ஆண்டவர் சொல்றார், தாவீதே உன் சந்ததியில ராஜாக்களை நான் என்ன பண்ணுவேன், நிரந்தரமா ஏற்படுத்துவேன்றார். ஆமே, ராஜாக்களை நான் என்ன பண்ணுவேன், சவுலை விட்டு என் கிருபையை விளக்கினது போல உன்னை விட்டு உன் குடும்பத்தை விட்டு விளக்க மாட்டேன். அதனால நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். என்ன ப்ராமிஸ்னா, உன்னுடைய சிங்காசனத்துல எப்பவுமே உன் சந்ததி தான் ராஜாக்களாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்றார் ஆண்டவர். அதன்படியே கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தாவீதுக்காக எத்தனையோ மோசமான ராஜாக்கள் வந்தாங்க. தாவீதுடைய சந்ததியில ரொம்ப ரொம்ப மோசமான ராஜாக்கள்லாம் எழும்பினாங்க. ஆனா தாவீதின் முகத்தை பார்த்து தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸுக்காக என்ன பண்றாருன்னா, அவன் சந்ததியில ஒரு விளக்கை ஏற்றிட்டே வரார். அதனுடைய முடிவு தான் யாருன்னா, நம்முடைய யூத ராஜசிங்கமாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் தான் கடைசி நிரந்தரமான யூதா குலத்து ராஜசிங்கம். ஆமென். நித்திய ராஜாவாக அவர் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, தாவீதின் வாழ்க்கையில தாவீதுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது போல நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். அப்படியே கண்களை மூடி எல்லாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை அப்படியே நீங்க மெடிடேட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருதயத்துல கொண்டு வாங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார்னு சொல்லி அப்படியே உங்க இருதயத்துல நீங்க சொல்லிட்டே இருங்க. ஒரு வேளை பிசாசு உங்களை பார்த்து உன் கதையை முடிக்கிறேன், உன் வாழ்க்கையில நீ எப்படி உயர்றன்னு பார்க்கலாம், உன் வாழ்க்கையில எப்படி நீ முன்னேறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். இது வரைக்கும் உங்க இருதயத்துல நிறைய பிசாசுனுடைய வார்த்தைகள் வந்து போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. சிஸ்டர், கர்த்தருடைய வார்த்தை வருது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற வார்த்தை வந்திருக்கிறது. இனிமே இதை நீங்க மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. இதை நீங்க சொல்ல ஆரம்பிங்க. இதை சொல்ல 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 உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். இந்த வார்த்தையை சொல்ல 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 உங்க வாழ்க்கையில பெண்டிங்கா இருக்கிற எல்லா காரியங்களும் நடந்து முடிய போகிறது. இது வரைக்கும் ஹalleluya ஹalleluya இன்கம்ப்ளீட்டா இருக்கிற காரியங்கள், அரைகுறையா இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒழுங்கு கிரமமாய் மாற்ற போகிறார். சங்கீதம் 91 நீங்க வாசிக்கும் பொழுது, உங்க பாதங்கள் கல்லில் மோதாதபடிக்கு தம்முடைய தூதர்களை கொண்டு உங்களை காப்பேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனா இன்றைக்கு ஸ்பெஷல் என்ன தெரியுமா?
தூதன் அல்ல, தூதன் அல்ல, கர்த்தரே இறங்கி வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி, உங்களுக்கு நன்மையை செய்யும்படி. இன்கம்ப்ளீட்டா இருக்கிற உங்க வாழ்க்கையை, எங்க வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிருமா, எங்க வாழ்க்கையை இப்படியே நாங்க கடந்து போயிடுவோம்னு சொல்லி, இந்த அவமானத்திலே இருந்துருமான்னு சொல்லி நீங்க எத்தனையோ நாட்கள் ஏங்கி அழுதீர்கள் அல்லவா? உங்க 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 அழுகைக்கான பதில தான் கர்த்தர் இந்த நாள்ல தர விரும்புகிறார். உங்களுக்காக நான் நின்று செய்வேன்னு கர்த்தர் சொல்றார். சிலருக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றார், சிலருக்காக சொல்றார் உங்களுக்காக நான் பழி வாங்குவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பழி வாங்குதலும் பதில் சொல்லுதலும் எனக்குரியதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. உங்களுக்காக சிலரை கர்த்தரே சிலரை பழி வாங்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க அவமானங்கள் மாறுகிற மாதம், உங்க நிந்தனைகள் மாறுகிற மாதம், உங்க துக்கங்கள் மாறுகிற மாதம், நீங்கள் சமாதானம் பெற்று சந்தோஷமா இருக்கிற ஒரு மாதம், உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ஒரு மாதம் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்துக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளின் முதல் ஆராதனைக்காய் உம்மை துதிக்கிறோம். எங்களை கொண்டு வந்தீர், நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை 100% உங்க நாமத்துல வந்திருக்கிறதுனால நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, தருவி ராஜாவின் நாமத்துல எழுதப்பட்ட ஆண்டவரே அந்த சட்டம் நிறைவேறினது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அகாஸ்வேரு ராஜா பெயரால எழுதப்பட்ட ஆண்டவரே அந்த சட்டம் நிறைவேறியது என்று பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற ராஜாக்களின் பெயரால எழுதப்பட்ட சட்டங்கள் நிறைவேறுமானால் எங்கள் தேவாதி தேவன் ஆண்டவரே உங்க பெயரால எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம் 100% ஆண்டவரே மனிதர்கள் போட்ட சட்டத்தை விட 100% எங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம். நீங்க நிச்சயமா எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறீர். முடிந்த அந்த கம்ப்ளீட்னஸ் நாங்க பார்க்க போகிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறப்பா. நீர் இப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு செய்ய போகிறதுக்கு நன்றி. விசேஷமா இன்னைக்கு வந்த இந்த அதிகாலை ஜபத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் விசேஷத்த கிருபையால ஆசீர்வதிங்கப்பா. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் இப்படி கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதங்கள்ல இருக்கிற எல்லா வீட்டு கூட்டங்களை இப்படி கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதங்கள் இருக்கிற பைபிள் ஸ்டடிஸ் ஒப்பு கொடுக்கிறோம். மாதாந்திர உபவாச கூட்டங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ள வழி நடத்தும். போன மாதத்தை காட்டில் இந்த மாதம் இன்னும் அதிகமாக எங்களை நாங்கள் உங்களை நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாரும். கிருபை சூழ்ந்து கொள்ள நடத்தும். இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வேன். ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன்.